Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில என்னோட டே இன் மை லைஃப். அதுல பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்க்கு டிப்ஸ், ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு இதை தொடர்ந்து விடல அப்படின்னா, இந்த பசங்க இந்த கார்டன்ல விளையாடுறாங்கன்னா சோ ரொம்ப சவுண்ட் கேக்குது. சோ அதனாலதான் சாத்தி வச்சிருக்கிறேன் நானு. சோ கொஞ்சம் இயர்லியராகவே இன்னைக்கு வீடியோ எடுத்துடலாம், அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் அங்க உட்கார வச்சு விளையாட விட்டுட்டு நான் எடுத்துட்டு இருக்கிறேன். சோ அதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பல்லு வலி எப்படி இருக்குக்கா, டாக்டர் கிட்ட காமிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னைக்கு போகல, இன்னைக்கும் போக முடியாம போயிடுச்சு. மாத்திரை கொடுத்துருக்காங்களா, அதனால இப்ப ஒண்ணும் தெரியல. ஆனா இந்த சாப்பாடு ஏதாவது போச்சுன்னா அப்படி ஒரு சதை இப்படி புடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகுது. ஏன்னா உள்ள நல்லா குடஞ்சிருச்சு போல இருக்கு. அதெல்லாம் இந்த சைடு தான் சாப்பிடுறேன். கொஞ்சம் அப்படியே இருக்குங்க. இந்த ஒரு 2-3 days கவன் பர்த்டே வருதா, ஸோ அதை முடிச்சுட்டு பண்ணலாம். அவங்க இது புடுங்குறாங்க அப்படின்னாலும் நம்ம ஏதோ ஒரு முடியாம அந்த அன்னைக்குன்னு இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கண்டிப்பா எடுத்துருவேங்க. ஏன்னா அது கிராஸா முளைச்சிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 2-3 இந்த வயசுல வர்ற கடாப்பிள்ளுங்க நிறைய பேருக்கு அது டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கு. அது ஏனே தெரியல. என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா, ஜோதியா இருக்கட்டும், நிறைய பேருக்கு அது கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த ஏஜ்ல நமக்கு வர அந்த கடாப்பல்லு தான் எனக்கு டேமேஜ் ஆனது. ஸோ அதுவும் கிராஸா கொஞ்சம் ஆயிருக்கா. அதனால நமக்கு அந்த புடுங்குறது தான் நல்லதுன்ட்டாங்க. ஸோ அதனாலதான் நான் கூட ஃபில்லிங் தான் பண்ணலான்னு யோசிச்சேன். அதை பார்த்து இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அது நரம்பு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனாலதான் சரி வாங்க. ஜூலை 12 அன்னைக்கு பிரியங்கா ஐயப்பன்ற ஒரு ஐடி, அந்த சிஸ்டரோட பொண்ணுக்கு பர்த்டே, பத்மஸ்ருதி அவங்களுக்கு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டியர். நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பவித்ரா சிஸ்டர், நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பவித்ரா சிஸ்டரோட பர்த்டே, அதுவும் ஜூலை 12 தான். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ என்னோட பையன் பர்த்டேக்கு இவ்வளவு பேருக்கு வருதுன்னு சொல்லி அந்த டேட்ல நிறைய பேருக்கு வருது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நேத்து என்ன சிஸ்டர் இப்படி எலக்ட்ரிக் மிஷின் மாதிரி ஓடி இருக்கீங்க, உங்களுக்கு டயர்டே ஆகலையா, உடம்ப பாத்துக்கோங்க சிஸ்டர், நீங்க நல்லா இருந்தாதான் உங்க ஃபேமிலியே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை கேட்கும் போது உண்மையாவே ஏன்னா ரொம்ப அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருந்தோம். ஒரு சில நேரம் சும்மா இருந்தாலும் ஒரு வேலையும் வராது, வந்துச்சுன்னா ஒரேதான் வரும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிதாங்க இருந்தது நேற்று. அப்படியே ரஷ்ஷா போச்சு. நைட்டு தூங்குற வரைக்கும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு தான் நான் தூங்குறேன். காலைல எந்திரிச்சு பார்த்தேன் இன்னைக்கு அது ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு தலைவலி, அந்த மைக்ரைன் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி இருந்தாலே எனக்கு வந்துருச்சு. காலையிலேயே கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. காலைல ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. அப்படி இருந்தும் நான் படுக்கதான் தெரியுவேன். ஏன்னா அப்படிதான் இருக்கணும். படுத்தோம்னா மேற்கொண்டு அமுக்கிவிடும் நம்மள. ஸோ அதனால இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்படிதாங்க சம்டைம் அமைஞ்சு போயிருது, என்ன பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க விஷ் பண்ணது டிவில விஷ் பண்ண மாதிரியே இருந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சோ நம்ம எல்லாருமே என்னை வீடியோ மூலமா தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உங்களை நான் பார்க்க கூட இல்லை, உங்க வார்த்தைகள் மூலமா தான் நீங்க இப்படி இருப்பீங்க ஒரு இமேஜினேஷன் வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இன்னும் நம்மளும் பார்க்கலாம். அப்படிங்கும்போது நான் ஒரு கொஞ்சம் வேற ஆள் மாதிரிதான் தெரியும். டிவில பேசுற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப நான் இந்த மாதிரி டெய்லி பேசுறது, இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவே நிறைய பேர் அக்கா நீங்க நேரடியா எங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்குன்னே சொல்லுவீங்க. அது நானுமே ஃப்ளோல எனக்கு என்ன தோணுதோ அதை ஃப்ரீயா பேசுறேன். இந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க கேட்ட டவுட்ஸ் மட்டும் இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அதுலயே ஃப்ளோல எனக்கு என்ன வருதோ, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுறோம். சோ அதை நம்ம எழுதி வச்செல்லாம் படிக்க தேவை கிடையாது. அதனால நமக்கு அது தன்னை போல வந்துரும். சோ அதான்.
அப்புறம் வந்து நேற்று நிறைய பேர் வந்து நான் வந்து பூனேல இருந்து வீடியோ பாக்குறேன் சிஸ்டர், அப்புறம் வந்து ஒருத்தவங்க மதுரால இருந்து பாக்குறேன்னு சொன்னாங்க. அது கிருஷ்ணர் பிறந்த இடம், அங்க வந்து கோயில்லாம் இருக்கு. ஸோ அங்க வந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கிட்டையுமே எனக்குமே பேசணும், உங்க எல்லாருமே பார்க்கணுன்ற ரொம்ப ஆசை இருக்கு. நீங்க என்ன அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி நீங்களாவது என்னை பார்த்துட்டீங்க. உங்க எல்லாரையும் நான் பார்க்க கூட இல்லை, ஆனா அவ்வளவு அன்பை கொடுக்குறீங்க. உங்க எல்லாருமே பார்க்கணும், உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்குது. ஸோ நான் வந்து வீடியோல எப்பவுமே எங்கேயாவது போறேன் நான் கண்டிப்பா வீடியோல ஷேர் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு. அதுல ஸ்டோரியில வந்து நான் எங்காவது போறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டோரி போட்டேன்னா வீடியோ வந்து ஒரு நாள் விட்டுதான் வருது இல்லையா. கரண்ட்ல வர்றது அப்படின்னா கரண்ட் அப்டேட்க்கு வந்து இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான். ஸோ அப்படி அதான் அந்த சிஸ்டர் கூட சொல்லியிருந்தேன், இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் மெசேஜ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம வந்து பேசலாம். ஒரு ஃப்ரீயா பேச எப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கமெண்ட்ல பேச முடியாது இல்லையா. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க, சரிங்களா. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து நான் டெல்லியில இருக்கோன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் தனியா தாங்க இருந்தேன் கல்யாணம் பண்ண வந்து புதுசுல. இப்போ வரைக்குமே இந்த ஒரு 1-2 இயர்ஸா தான் இப்ப நான் வந்து இந்த மாதிரி எல்லாரும் பழங்குற மாதிரியான வீடு இந்த மாதிரி தான் இருக்கேன். முன்னால ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஃபார்ம் ஹவுஸ்னா வேலை பாக்குறாங்களா அம்மாச்சி, அந்த வீடு நம்மளோட வீடு மட்டும் தான் இருக்கும். பெரிய ஃபார்ம் ஹவுஸா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ஆட்கள் வந்து அங்க வர்ற தோட்டக்காரவங்க, இவங்க கார்டு, செக்யூரிட்டி கார்டு, இவங்களை மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வந்து இருந்தாச்சு. இப்பதான் இந்த பிரைவேட் ஸ்பேஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜோயல் எல்லாருக்கூடையும் பேசுற மாதிரியான ஒரு இடத்துக்கு இப்பதான் வந்திருக்கேனா. ஸோ அதனாலதான் நான் வந்து ஹிந்தி வந்து அவங்க பேசுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஆனா நான் பேசுறது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா முயற்சி பண்ணாம ஒரு விஷயம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி இன்சைடே இருந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்து வர்றேன் இருக்கிறேன் இந்த இப்ப இருக்கிற ஏரியா. அதனால ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா நான் அவ்வளோ டெல்லியில நிறைய இப்ப எல்லா ஏரியாலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஆள் தெரிஞ்ச அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் மூலமா டெல்லியில இப்போ வந்து முன்னெல்லாம் யாருமே இல்லை, நம்ம ஃபேமிலி அது மட்டும் தான் இருந்த மாதிரி. இப்போ நமக்காக நிறைய நம்ம தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்ற ஒரு மாதிரி இருக்கும்ல. முன்னெல்லாம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ், அம்மாச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். இப்போ நம்மள தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்கிறாங்க. ஸோ அதை நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தவங்களாம் ஒரு தடவை எனக்கு வந்து முருகன் கோயில்ல வந்து பாத்துட்டு போனாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அக்கா நான் அன்னைக்கு வந்து வர்றேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு அதுக்காகவே அது போனேன். போன ஆடியிலன்னு நினைக்கிறேன், அடுத்த ஆடியே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை நான் மீட்டும் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்க எல்லாருமே நானும் ரொம்ப மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா அதற்கான நேரங்கள் அமைஞ்சா கண்டிப்பா பார்க்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டெல்லியில இருக்கவங்க அப்புறம் இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க எதனாலுமே உங்களுக்கு எனக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெல்லி தமிழச்சி அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜ் பண்ணுங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் 61ல இருந்து 45 kg வரைக்கும் வரணும் சிஸ்டர், எனக்கு குறையவே மாட்டேங்குது, வெயிட் லாஸ்க்கு நான் எல்லாமே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னால வாக்கிங் மட்டும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டயட்டுமே கரெக்டா இருந்து ஓரளவுக்கு குறைக்கலாம். அதுனா வாக்கிங் போறதுனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து வித்தியாசமாகுமே தவிர உங்களால வந்து ஏன் வாக்கிங் போக முடியலன்னு தெரியல. ஆனா அப்படி வீட்டுக்குள்ளேயாவது வாக்கிங் பண்ண முடியுமான்னு பாருங்க. அது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ்ல கரெக்டா ப்ரோட்டீன் ஃபைபர் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கரெக்டா எடுங்க, கண்டிப்பா குறைச்சிடலாம், சரிங்களா. அதனால கவலைப்படாதீங்க. நம்மளோட கன்சிஸ்டன்ட் அதுதான் முக்கியம். உடனே இன்னைக்கு நான் இருக்கிற வெயிட் லாஸ் சேலஞ்சில் முதல் டே 1 கிலோ மறுநாள் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதும் தவறு, டெய்லி நமக்கு வெயிட் குறையுன்றதும் தவறு, சரிங்களா. ஸோ ஒரு ரேண்டமா நமக்கு வந்து கண்டிப்பா குறையும். அதற்கான வேலைகள் நம்ம சரியா செஞ்சிருக்கணும், சரிங்களா. அதை வந்து நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்களான்னு நம்ம வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணுங்க ஃப்ரீ டைம்ல, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன டயட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, டெய்லி வீடியோ பாருங்க, நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து டயட் ஷார்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நான் வந்து என்னோட ஐடியாஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் கோச் கிடையாது. ஸோ நான் அதை மட்டும் தான் கொடுக்க முடியும். நிறைய பேர் ஃபுட் ஷார்ட் கேட்குறீங்க எப்படின்னு, ஒவ்வொரு ஆளுக்கும் நான் டீட்டெயில்டாகவும் கமெண்ட்ல இதெல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளவு தூரம் நான் என்னால கமெண்ட் பண்றேன். ஆனா வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனாலதான் உங்களை பார்க்க சொல்றேன், சரிங்களா. இப்ப நான் சொல்லும் போது கூட 1-2 சொல்லலாம், கமெண்ட்லயே ஏதோ 1-2 சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க வீடியோஸ்ல நிறைய டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். ஸோ அதனாலதான் பாருங்கன்னு சொல்றேன், சரிங்களா.
சுகர் கிரேவிங்ஸா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது அப்படித்தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல சடனா ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றோம் இல்லையா, ஃபுட் லைஃப் ஸ்டைல், அதனால அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால ஒரி பண்ணிக்கிறாதீங்க. கொஞ்சம் அப்படியே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமாயிடும், உங்களுக்கே அந்த லைஃப் ஸ்டைல் மாறிடும். இதுல இருந்து இது மாறுறதுக்கே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி தான் எதுவுமே ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். நம்ம பண்ற முயற்சி எதுக்காக பண்றோம்ன்ற ஒரு வைராகியத்தோடய ஒரு இதோடய இருக்கும்போது கண்டிப்பா வந்து நம்மளால முடியும். சரிங்களா? உங்களுக்கு ஸ்வீட் கிரேப்ஸ்லாம் நட்ஸ், இந்த சாரி ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் டேட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? என்னமோ எழுதிருக்கேன், சுகர் என்னமோ எழுதிருக்கேன், நான் என்னமோ எழுதிருக்கேன், எனக்கே புரியலையே. சுகர் வந்துச்சான்னு ஏதாவது ப்ராப்ளம் என்னமோ எழுதிருக்கேன், எனக்கே புரியல. ஷார்ட்டா எழுதி வைப்பனா, அதனால நானே பார்க்க. சுகர் வந்துருச்சான்னு கேக்குறாங்களோ, என்னடா அது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கட் பண்ணிட்டு வீடியோல நான் அந்த கமெண்ட் செக் பண்ணிட்டு அகைன் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஏன்னா இது எனக்கு நான் எழுதுனது எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சின்ன சின்ன டிப்பா எழுதுறேன் இல்லையா, ஸோ அதனால. ஸோ வெயிட் ஒரு மினிட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சங்கீதா சிஸ்டர் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னெல்லாம் உடம்பு குறைஞ்சிருச்சு, ஏன்னா சுகர் வந்துருச்சா, எதுவும் பிரச்சனையா உனக்கு, ஏதாவது தொந்தரவு இருக்கா உனக்கு பாடியில அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. சோ இதுதாங்க, நம்ம குண்டா இருந்தாலும் ஒரு குரூப் பேசும், அதே குரூப் ஒல்லியானாலும் பேசும். அது ஏன் தான் புரியல. அதான் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, கெட்டாலும் பேசுவாங்க, எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அது உண்மைதான் சிஸ்டர், நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதனால நீங்க அதெல்லாமே ஒரி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த வெயிட் எது கரெக்டு, இது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, இதை வெயிட் லாஸ் பண்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம ஒரு ஃபிட்டா ஒரு ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்றது நமக்கு முடியும். நமக்கு அது இம்பார்ட்டன்ட். அடுத்தவங்க பேச்செல்லாம் இதை நம்ம காதுல கேட்டு கேட்டு நம்ம லைஃபை நம்ம இழந்துடக்கூடாது. நம்மளை ஒழுங்கா வாழவே விட மாட்டாங்க. ஏதாவது சொல்லி நம்மளை ஏத்தி விடணும், இறக்கி விடணும். இதுதான் அவங்களோட டார்கெட்டா இருக்கும். நமக்கு எது நம்ம மனசுக்கு சரின்னு படுதோ, இந்த வெயிட் லாஸ்ன்னு இல்லை, லைஃப்லயுமே சொல்றேன் நானு, நம்மளுக்கு இது கரெக்டா படுதா, இது யார் மனதையும் புண்படுத்தாதவாறு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சரியான வழியில போயிட்டோம்னா யாரோட பேச்சையும் கேட்கணும்னு அவசியம் இருக்காது. சோ அதுதான், நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடக்கும். சில விஷயங்கள் நம்ம மனசாட்சிக்கே தெரியும் இது தவறு என்று, அந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. சோ லைஃப்ஸ்லயுமே இதுதான் ரீசன். சரிங்களா? சோ இதுதான் இப்ப இந்த வெயிட் லாஸ்லுமே ஹெல்த்தியா பண்ணிருக்கோம். இது ஓகே. இதுவே பாத்தீங்கன்னா அன்ஹெல்தியா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பட்னியா கிடந்து சில பேர் எல்லாம் இறக்குறாங்க, நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சோ லைஃப்லயும் இதுதான், நல்ல விதமா பண்றதும் ஒண்ணு இருக்குது. அதுல யாரையும் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. கெட்டது பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க நம்ம தடுக்கிறாங்கன்னா அது சரியான விஷயம் தான். ஆனா அது நம்ம மனசாட்சிக்கே நல்லது கெட்டது தெரியுங்க. நம்ம அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கே அது தெரியும். நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இது தவறுன்னு படுதா நம்ம செய்யக்கூடாது, சரின்னு படுதா அதை செய்யணும். சோ அதுதான் ஒரு இதுவே. சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷா டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்றது தான். 59.30 இருக்கு. சூப்பர் சூப்பர், இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறேன் எம்டி ஸ்டமக்ல. என்னடா நேற்று 59.50 இருந்தது, இன்னைக்கு 59.30. நேற்று வேற கேக்கு பீஸா அது இதுன்னு சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ குவான்டிட்டி எடுத்துக்கிற குவான்டிட்டியும் எடுத்துக்கிற ப்ரோட்டீன் இதெல்லாமே சேர்ந்தது தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நேற்று வச்ச குருமாவை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு குட்டி குட்டி தோசை தான் சுட்டேன். அரிசியை களைஞ்சு ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சுட்டேன் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறதுக்காக. தம்பிக்கு நேற்று பர்த்டே கேக்கு, அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டி தோசை, இட்லி பொடி நல்லா வச்சு அவருக்கு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை குக்கரில் வச்சு விட்டுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு அப்போ தான் காஃபியை போட்டு கொடுத்தேன். அப்புறம் கவனுக்குமே பால் ஆற்றி கொடுத்துட்டேன் காலையில் குடிச்சிட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் குக்கர் இந்த சைடு விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு ரைஸு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க.
அதுக்கப்புறமா வந்து அப்பளம் வந்து தான் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் மதியத்துக்கு நமக்கு சேர்த்தே வந்து பொரிச்சு வச்சிடலாம் கொஞ்சம் அப்படின்ட்டு. அதையும் பொரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் தான் டோஸ்ட் பண்ணி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இருந்ததுல நேற்றே காமிச்சலையே 2 பாக்கெட் இருந்தது. ஸோ அதனால பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுப்பாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சோறு குக்கரில் வச்சதை ஓப்பன் பண்ணேன். சூப்பராக வந்து பொலன்னு இருந்துச்சு. ஹாட் பாட்டில் வந்து மாற்றியாச்சு நமக்கு தேவையான தடவை எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டாச்சு. ஏன்னா பிரெட்டோட கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் நேத்து வந்து சாப்பிட முடியாம போயிடுச்சு இல்லையா? கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே பர்த்டே பார்ட்டிக்கு போனோம். ஸோ அது அப்படியே இருந்தது இல்லையா? நான் அந்த அளவுக்கு விரும்பிலாம் சாப்பிட மாட்டேன். ஸோ அதுல வந்து கொஞ்சம் பால் வந்து ஊற்றி நல்லா வந்து சூடு பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால அந்த பொங்கல் பிரெட்டு காஃபி எல்லாம் வச்சு அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து தயிர் சாதம் தான் வந்து தாளிச்சேன். நான் கடலைப்பருப்புலாம் போட்டு அவங்களுக்கும் வந்து பொங்கல் கொஞ்சம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தயிர் சாதம் அப்பளம் வந்து வச்சேன். அந்த தயிர் சாதம் அப்பளம் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் வந்து எனக்கு தோசை தாங்க ஊற்றினேன். நல்லா கிறிஸ்பியா ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ஊற்றிட்டு அந்த நம்ம வந்து பண்ணணும்ல கருப்பு உளுந்துல பண்ண அந்த இட்லி பொடி நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக 2 தோசை கிறிஸ்பியா வந்து சாப்பிட்டேங்க. ஒரு சைடாக தான் சாப்பிட முடியுது. நல்லா டேஸ்டியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுடலாம் சொல்லிட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து போட்டாச்சுங்க. இனி அடுத்த ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா மிஷின்ல போடுற துணியை எல்லாத்தையுமே அள்ளிட்டு போய் அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுடுவேன். ஏன்னா மழை நினைச்சா வருதுங்க, நினைச்சா வெயில் போடுது, மிக்சடா இருக்குது. ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கு வந்து எப்பவுமே 11 மணி போல காஃபி டீ போட்டு கொடுப்போம் இல்லையா? ஸோ அதனால காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து முருங்கைக்கீரை வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ அதனால வந்து அதை பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு அதிகமாக தான் கிடைக்கும். அதுவும் முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கு. ஹிந்திக்காரங்க இங்கெல்லாம் வந்து அவ்வளவா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம சவுத் இந்தியன்ஸ் தான் சாப்பிட்றது. அதுவும் நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது. என்ன பண்றது, இதெல்லாம் அதிக சத்து நிறைந்தது இல்லையா? டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்ட்டு சூப்பராக கீரையை நல்லா ஆஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம் வெங்காயம் வரமிளகெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கீரை நல்லா வாஷ் பண்ணி அதெல்லாமே வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். டக்குன்னு வதங்கிரும். ஸோ ஒரு சில கீரைலாம் வாங்கினோம் கசத்து போயிருங்க. இந்த கீரை நல்லா இருந்தது. ஸோ அதான் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கடைசி உப்பு போட்டு கிளறி எடுத்துக்க வேண்டியதான். சூப்பராக முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. காலையிலே வந்து ஹாட் பாட்டில் போட்டு வந்த ரைஸு சூப்பராக வந்து வெதுன்னு இருந்ததுங்க. ஸோ அதனால அம்மாச்சிக்கு பட்டாணி குருமா இருந்தது, அதெல்லாம் வச்சு கீரை பொரியெல்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா வந்து பார்த்தா ஆட்டோக்கார பையன் நீங்களும் வாங்க, நான் வேற ஆட்டோல ஏற்றி விட்டு போறேன், எனக்கு இன்னொரு ஆள் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரா. அப்புறம் அகைன் அவரே கூப்பிட்டு வந்து விட்டுட்டாரு. ஸோ கவன ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லஞ்ச் சாப்பிட்றேன். சாதம் நிறைய கீரை பொரியல் அந்த பட்டாணி குருமா வச்சு சூப்பரா வந்து லஞ்சை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கையோட அந்த பாத்திரத்தை எல்லாமே கழுவி போட்டுருவேன். எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதியம்லாம் வந்து தூங்கிடாதீங்க, தூங்கவே கூடாது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அந்த உப்புக்கல்ல தாங்க எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதான் சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அந்த உப்புக்கல்லையே தான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கும் வந்து காஃபி போட்டாச்சு. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து தம்பிங்களுக்கும் பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு இருந்தேன். கிளைமேட் அப்படியே இறங்கி வந்துட்டு இருந்ததுங்க. நல்லா வந்து மழை வர்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா அடிச்சு ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நல்லா நைட்டு வரைக்குமே பேஞ்சுக்கிட்டே தான் இருந்தது மழை. ஸோ அதுக்கப்புறமா வந்து சரின்ட்டு நான் வந்து நமக்கு டின்னர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி கஞ்சி நல்லா வெதுன்னு கிண்டி குடிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ எப்பவும் போல கருப்பு கவுனி அந்த கொள்ளு கஞ்சி மிக்ஸை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். அது நல்லா அப்படியே கெட்டிப்படாமல் இந்த அளவுக்கு நல்லா வந்து சூப்பராக வந்து கிண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் தயிர் உப்பு போட்டு நம்ம வந்து அப்படியே கரைச்சி குடிக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து குடிக்கலாம், நல்லா இருக்கும். ஸோ கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி டெல்லி தமிழச்சின்னு போட்டாலே ரெசிபி வரும். கண்டிப்பாக இது வந்து பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது உடம்புக்குமே, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கும் அம்மாச்சிக்கும் இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி தான். ஸோ நான் ஒரு பெரிய கப்பில் ஊற்றி அதை தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து இதுதான் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க. ஏன்னா இது சீரகம் சோம்பு மிளகுலாம் போட்டு அரைக்கிறதுனால செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க, சரிங்களா? சூப்பராக டின்னர் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை ஆம்லெட்லாம் போட்டு சாதம் எல்லாமே இருந்தது.
பிள்ளைங்களுக்கும் பசங்களுக்கும் அதை வச்சு ஓட்டியாச்சு டின்னருக்கு. ஹஸ்பண்ட்க்கும் பிள்ளைங்களுக்கு மட்டும் அதை ஓட்டியாச்சு. நானும் அம்மாச்சியும் கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி குடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா கையோட வேலையை முடிச்சாச்சா, பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டோம்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். டக்குன்னு போயிட்டு உட்காந்து வீடியோ எடிட்டிங் பண்ணணும்ல அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். சீக்கிரமாக டின்னர் முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் சாப்பிடாதீங்க, தண்ணி மட்டும் நல்லா குடிங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து போச்சு. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களோட கூட மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தேன். மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.